ஸ்ரீமத் பாகவதம் 43ஆம் பகுதி. பிரச்சேதசர்களே, சகோதரர்கள் 10 பேரும் மிக ஒற்றுமையாக மன உறுதியுடன் செய்த தவத்தை பாராட்டுகிறேன். சிவபெருமான் உங்களுக்கு உபதேசித்த இந்த ருத்ர கீதத்தை ஜபிப்பவர்கள் தூய உள்ளத்தையும் விரும்பியதை அடையவும் செய்வார்கள் என்று கூறினார். பின்னர் பிரச்சேதசர்களிடம் கண்டு எனும் முனிவருக்கும் ஒரு தேவலோக மங்கைக்கும் பிறந்தவள் பிரம்மலோச்சா. அவளின் தாய் குழந்தையை பெற்றதுமே கைவிட்டு விண்ணுலகம் சென்று விட்டாள். அதன் பின் மரங்களின் தேவதைகள் தான் பிரம்மலோச்சாவை வளர்த்து மாரீச்சை என்று பெயர் சூட்டி வளர்த்தனர். அக்குழந்தையின் அழகை கண்டு மகிழ்ந்து சந்திரன் அவள் அருந்துவதற்காக அமிர்தத்தையே கொடுத்தான். தாங்கள் பேரழகியான அவளையே திருமணம் செய்து கொள்ளுங்கள். அவள் மூலம் தங்களுக்கு பிரம்மதேவரை போன்ற ஒரு மகன் பிறப்பான். அவனால் தங்கள் வம்சம் மேலும் தழைக்கும். தாங்கள் நெடுங்காலம் பூ உலகை ஆண்டு அதன் பின் என்னை வந்து அடைவீர்கள் என்று அருள் புரிந்தார் பெருமாள். பகவான் கூறியபடியே பிரச்சேதசர்கள் மாரீச்சையை திருமணம் செய்து கொண்டார்கள். இவர்களுக்கு தட்சன் என்பவன் பிறந்தான். முன்பு சதி தேவியின் தகப்பனாக இருந்து ருத்ரனால் கொல்லப்பட்ட அதே தட்சன் தான் இப்போதும் தட்சனாக பிறந்திருந்தான். பிரச்சேதசர்கள் அதன் பின் 10 லட்சம் ஆண்டுகள் பூவுலகில் வாழ்ந்தார்கள். இறுதியாக நாரத முனிவரிடம் உபதேசம் பெற்று பகவானை துதித்து தவம் செய்து அவரின் திருவடி அடைந்தார்கள் என்று பரீட்சித்து மன்னனிடம் கூறிய சுகபிரம்ம முனிவர், மன்னா, தாம் கேட்டபடி ஸ்வாயம்புவ மனுவின் மகன்களுள் ஒருவனான உத்தான பாதனின் சகோதரனான பிரியபிரதனின் வம்சத்தை குறித்து கூறுகிறேன், கேட்பாய் என்றார். ஸ்வாயம்புவ மனுவின் மூத்த மகனான பிரியவிரதனுக்கு உலக இன்பங்களில் கொஞ்சமும் நாட்டமில்லை. அதனாலேயே நாராயணரின் பரம பக்தனாகிய பிரியவிரதன் தந்தை ராஜ்யத்தை கொடுத்த போதும் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டான். சதா சர்வ காலமும் கடவுளை துதித்து வழிபடுவதையே வாழ்க்கையாக கழித்து வந்தான். ஒருமுறை பிரம்மதேவன் பிரியபிரதனை அழைத்து, பிரியபிரதா, உலக இன்பங்களை துறந்து இந்திரியங்களை வென்ற நீ இல்லறத்தில் ஈடுபட்டால் பகவத் பக்தி குறைந்துவிடும் என்று எண்ணுகிறாய். அது தவறு. இல்லறத்தில் இருப்பது துறவரத்தை காட்டிலும் மேலானது. இல்லறத்தில் இருந்து கொண்டும் மனதில் பற்றில்லாதவனாக இருந்தால் கடவுள் சிந்தனை எப்போதும் இருக்கும். எனவே விரைவில் திருமணம் செய்து கொண்டு வம்சத்தை விருத்தி செய்வாய் என்று அறிவுரை கூறினார். பிரம்மதேவரின் புத்திமதிப்படி பிரியபிரதன் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தான். அவனுக்கு தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவின் மகளான பர்ஹிஷ்மதியை மனைவியாக நிச்சயித்து திருமணம் செய்து வைத்தார்கள். 43ஆம் பகுதி நிறைவடைந்தது.